ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். என்னத்தை செய்கிறதுன்னு எனக்கு யோசித்து இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு வந்துட்டேன். அதுவும் செஞ்சு சூப்பராக உருளைக்கிழங்கு பொரித்து, அதுக்கு பிறகு உப்பு மிளகாய் முடிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்தல் மிளகாயை வெட்டி புளியும் உப்பும் போட்டு இப்படி ஊற வச்சிருக்கிறேன். இதையும் பொரித்து செமையாக சாப்பிட போகிறோம். அப்பளம் பொரித்து சூப்பராக சாப்பிட போகிறோம். இந்த எப்படி செய்யப்படுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சூப்பரான தக்காளி சாதம் செய்யலாம். இப்போ இதை அரைச்சி எடுக்க போகிறேன்னு பாருங்கள். இதில் செத்தல் மிளகாய் எடுத்துருக்கேன். இது நீங்கள் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் எடுக்கணும். நான் ஒரு 20 மாதிரி அப்படி எடுத்துருக்குறேன். சரியா? இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைப்பூடு, உள்ளி உரிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பல் உள்ளி எடுத்துருக்கிறேன். இதோட இஞ்சி ஒரு துண்டு, 2 ஏலக்காய், ஒரு 6 கராம்பு, பட்டை ஒரு துண்டு இந்தளவு, பெருஞ்சீரகம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பட்டாக அரைச்செடுப்போம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா? இப்போ வாங்க இனி கடை நாங்கள் தக்காளி சாதத்தை ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க தக்காளி சாதத்தை ரெடி பண்ணலாம். இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். சூடாட்டம். இப்போ சூடாயிட்டு நெய் சேர்ப்போம். இதோட எண்ணெய் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கணக்கு இல்லை, கொஞ்சமாக. இப்போ சூடாட்டும். இப்போ சூடாயிட்டு பிரியாணியில் சேர்க்குறேன். இதோட கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இது பொரியட்டும். இதோட ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இது நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கி வருது. கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இனி இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் தானே மிளகாய், இஞ்சி, உள்ளி எல்லாம் போட்டு அதை சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். இதில் பச்சை வாசம் போய் வதங்கட்டுக்கும். இதில் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ இதோட மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதோட தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 தக்காளி பழம் அதையும் சேர்க்குறேன். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டுக்கும். இப்போ பாருங்க, தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கி வருது. இப்போ இங்கால அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசியை சேர்க்குறேன். அரிசியை கலந்து விடுவோம் இருக்கா. இந்த மாதிரி இந்த வடிவாக இப்படி அடியில் இருந்து கலந்து விட்டுட்டு இனி தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த டம்ளரால் நான் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் படி 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணியை சேர்ப்போம். சேர்த்துட்டு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு உப்பு ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். நல்லா சுள்ளணும்.
இப்போ மூடி விடுவோம். மூடி ஒரு 2-3 விசில் வச்சு எடுப்போம். அடுப்பை கூட்டாமல் கணக்காக வச்சுருக்கு அவியட்டுக்கும். அதுக்குள்ளே நாங்கள் உருளைக்கிழங்க பொரிச்சு எடுப்போம். இப்போ உருளைக்கிழங்கு பொரிக்க போகிறேன். இது வந்து இன்றைக்கி இப்படி பொரிக்க போகிறேன். கொஞ்சமாக எங்களோட குழம்புத்தூள் சோபா சாஸ் கறி பவுடர் சேர்ப்போம். தக்காளி சாதத்தோட உருளைக்கிழங்கு பொரித்து சாப்பிட நல்லா இருக்கும். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். இதை நல்லா கலந்து விடுவோம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இங்கால எண்ணெய் சூடாகுது. சூடானோன்னா பொரிச்செடுப்போம். எண்ணெய் சூடாயிட்டு முதல் வந்து அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு உருளைக்கிழங்க கடைசியாக பொரிப்போம். இப்போ அப்பளம் பொரிச்சாச்சு. இங்கே மிளகாயை பாருங்க நல்லா ஊற வச்சுருக்குறோம். புளியில் உப்பில் போட்டு தள்ளி நிலையா பறக்கும். இப்போ இந்த மிளகா பொரியட்டும். மிளகா பொரிஞ்சிட்டு எடுப்போம். நல்ல வாசமாக இருக்குது மிளகா பொரியக்க. இனிங்கால உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுப்போம். உருளையா போட்டுடுவோம். பொரியட்டும். போட்டாச்சு. உருளைக்கிழங்கு பொரியட்டும். விசில் வரப்போகுது போல. இங்கே உருளைக்கிழங்கு பொரிஞ்சிட்டு பாருங்க நல்ல வாசமாக இருக்கிற நண்பர்களே தெரியுமா. நல்ல மிளகாத்தூளெல்லாம் போடுங்கள, கறித்தூளெல்லாம் போட்டு இல்லை பிட்டாட்டி பொரிச்சேன்னா அந்த மாதிரி வாசமாக இருக்குது. ஆனால் இதுக்கு புட்டை வச்சு சாப்பிடவே சூப்பராக இருக்கும். வேண்டாம் தம்பி? இப்போ 3 விசிலுக்கிட்ட வந்துட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு வெளியில் போனோன்னான்னு துறக்கணும். அதுக்கு மேலே துறந்தீங்கன்னா சங்கம் பொறுப்பேற்காது. சரியா? நல்லா போடும் வெளியில் ப்ரெஷர் எல்லாம். இப்போ பாருங்க நல்லா ப்ரெஷர் எல்லாம் வெளியில் போயிட்டு சூப்பராக வந்திருக்கேன். அப்படி ஒரு பக்கம் தக்காளி பழமெல்லாம் போய் இதுக்கு வந்து மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு நெய் கொஞ்சமாக சேர்ப்போம். கலந்து பார்ப்போம் வாங்க. வாவ், சூப்பராக தான் வந்திருக்கு நண்பர்களே. எங்களோட தக்காளி சாதம் அப்படி கலந்து விட்டால் எல்லாம் ஒன்று சேர கலந்துடும். பார்த்தீங்களா? வாசம் இருக்கே வாசம். என்ன தம்பி பார்த்தீங்களா எப்படி இருக்கு? சூப்பராக வந்து இந்த மீதம் இருக்கிற மல்லியில் புதினாலையும் போட்டு விடுவோம். போட்டுட்டு கலந்து விட்டால் சரி. இப்போ எங்களோட சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கேன்னு. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டு நண்பர்களே, வாங்க சாப்பிடுவோம். பாருங்க உடனே சாப்பிடலும் முதல் ஏன் சொல்லுங்க கொதண்டு கொதிக்குது. அதெல்லாம் நான் சொன்னேன் தம்பிகிட்ட போட்டு வைப்போம்டா கொஞ்சம் ஆறினோன்னா அம்மா சாப்பிட்றேன்னு. சரியா? அதுக்கு பிறகு இங்கால உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், மிளகாய். சூடு ஆறட்டும் கொஞ்சமாக. இப்போ போட்டு வச்சுனா கொஞ்சம் ஆறிட்டு வாங்க சாப்பிட்லாம். ஆகலும் ஆறக்கூடாது, கணக்கான சூட்டோட சாப்பிடணும். பாருங்க இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அதையும் வச்சு இப்படி இப்படி சாப்பிடணும். சொல்ல மாட்டேன் அண்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. வாரணும்
பிரியாணி எல்லாம் பக்கத்துல இருந்து இப்படி எட்டி பார்த்து கொண்டிக்கணும். சோபா வச்ச தக்காளி சாதம் எப்படி இருக்குது பாருங்கடா, அப்படி இருக்குது. அதால நீங்களும் வச்சு பாருங்க, இதே மாதிரி செம்மையாக இருக்குது. வேற லெவல் நண்பர்களே. நானே சாப்பிட்டு நானே சொல்கிறேன்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதால் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க, சரியா? என் மகனுக்கு ஒரு வாய் தீத்தி பார்த்து சொல்கிறேன்னு எப்படி இருக்கண்டா. அப்படிங்க சூப்பராக இருக்கேன்டா. மிளகாயோட சாப்பிடுவோம். உப்பு மிளகாயை விட இந்த மிளகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்க. புளியில் ஊற வச்சுனா தானே அப்படி ஒரு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க நண்பர்களே. இன்னும் பாருங்க, உருளைக்கிழங்கு பொரியல பாருங்க. அதில் கறி பவுடர் எல்லாம் போட்டு பொரிச்சுன்னா அந்த கறி பவுடர் எல்லாம் அப்படியே அந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து அப்படியே நல்லா முருகி செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு நீங்கள் இறால் பொரிச்சு மீன் பொரிச்சு அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். முட்டையெல்லாம் வச்சு நாங்கள் மரக்கறி என்னபடியாக உருளைக்கிழங்கு பொரிச்சு சாப்பிட்ருக்கோம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செய்து பாருங்கள், வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே, சொல்லி வேலையில் தெரியுமா?